வணக்கம். திரையரங்கம் டிசி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் சன் பிக்சர்ஸ். வன்முறை காட்சிகள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. தேவதாஸ் என்ற தாஸ் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருப்பவர் லோகேஷ் கனகராஜ். படம் முழுக்க பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு குழுவில் இருக்கக்கூடிய மனிதராக இவர் வருகிறார். எந்த அளவிற்கு உயிரை துச்சமென மதித்து வன்முறை காரியங்களில் அவர் ஈடுபடுகிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒரு ஹோட்டலில் அவர் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. அந்த இளம் பெண்ணின் பெயர் பார்வதி. அவள் ஒரு பாடகி. அவளுடைய அழகான தோற்றத்தாலும் அவளுடைய இனிய பாடலாலும் ஈர்க்கப்பட்ட தேவதாஸ் என்ற தாஸ் அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இளம் பெண்ணும் மனப்பூர்வமாக தேவதாஸை விரும்புகிறாள். அதற்கு பிறகு உண்டாகக்கூடிய ஒரு வன்முறை சம்பவத்தில் அவள் யாருமே எதிர்பாராமல் கொல்லப்பட்டு விடுகிறாள். அவளுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதை மனதில் உறுதியாக நினைத்து அதை செயல் வடிவில் காட்டுவதற்கான முயற்சியில் தேவதாஸ் தீவிரமாக ஈடுபடுகிறான். அப்படி அவன் ஈடுபடக்கூடிய நிலையில் அவன் வேறொரு இளம்பெண்ணை சந்திக்கிறான். அந்த இளம்பெண்ணின் பெயர் சந்திரா. அவள் ஒரு விலை மாது. அந்த இடத்திலிருந்து அவளை எப்படியும் விடுதலை பறவையாக வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு அதை செயல் வடிவில் வெற்றிகரமாக நிகழ்த்தியும் காட்டுகிறான் தேவதாஸ். பண பிரச்சனை என்ற ஒன்று உண்டாகும்போது தன்னுடைய பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக சந்திரா பணத்தை பெற்று தருகிறாள் என்ற காட்சிகள் நம்மை அருமையாக ரசிக்க வைக்கின்றன. எத்தனையோ வருடங்களாக பார்க்காமல் இருந்த தன்னுடைய தந்தையை தேவதாஸ் பார்க்க வருகிறான். அந்த உருக்கமான காட்சி நம்மையும் உருகச் செய்கிறது. பார்வதியின் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி தேவதாஸ் வெறித்தனமாக தீர்த்து கட்டுகிறான் என்பதை பார்க்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. ஒரு சிறுவன் படிக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத பொருளாதார உதவியை தேவதாஸ் செய்கிறான் என்பதை பார்க்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது மிகவும் உயர்ந்த மரியாதை உண்டாகிறது. தன்னை ஒரு விலை மாதுவாக ஆக்கிய ஓட்டல் உரிமையாளரை தானே தன் கையால் சந்திரா எப்படி போட்டு தள்ளுகிறாள் என்பதை பார்த்து நாம் சந்தோஷத்தில் கைகளை தட்டுகிறோம். படத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய பல காட்சிகளில் தேவதாஸுக்கு இணையாக சந்திரா எந்த அளவிற்கு வீராவேசமாக போராடுகிறாள் என்பதையும் எந்த அளவிற்கு துணிச்சலாக எதிரிகளை தீர்த்து கட்டும் முயற்சியில் ஈடுபடுகிறாள் என்பதையும் பார்க்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது ஈடற்ற ஈடுபாடு உண்டாகிறது. தங்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரையும் தீர்த்து கட்டி விட்டு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஒரு வாகனத்தில் தேவதாசும் சந்திராவும் எந்த அளவிற்கு மனதில் மகிழ்ச்சியுடன் பயணித்து செல்கிறார்கள் என்பதுடன் இந்த திரைப்படத்தை முடித்திருக்கிறார்கள். தேவதாஸ் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க
லோகேஷ் கனகராஜ் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். பல முன்னணி நடிகர்களை கதாநாயகர்களாக வைத்து படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜுக்குள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிப்பு திறமை மறைந்திருக்கிறதா என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. ஆரம்பத்தில் வரக்கூடிய பார்வதி என்ற பாடகி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக இவர் பொருந்தியிருக்கிறார். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையால் உயிர் தந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவர் மீது அளவற்ற மதிப்பு உண்டாகிறது. வாமிகா கபி இவர்தான் சந்திரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய இந்த கதாபாத்திரம் மிகவும் கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் இந்த நடிகை தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி நம்மை வியப்பின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார். போஜராஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கிரிஷ் தயாள். படம் முழுக்க இந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய அருமையான நடிப்பால் ஆட்சி செய்கிறார் இவர் என்று கூறுவதே உண்மை. இன்ஸ்பெக்டர் ராஜதுரை என்ற கதாபாத்திரத்தில் ஆடுகளம் நரேன் நடித்திருக்கிறார். தேவதாஸின் தந்தையாக நடித்திருப்பவர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா. படத்தில் சில காட்சிகளே இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் வருகிறது. எனினும் படத்தினுடைய பிற்பகுதியில் இவர் வரக்கூடிய காட்சி படத்தில் மிகவும் முக்கியமான காட்சி. அந்த காட்சியில் எந்த அளவிற்கு இவர் தன்னுடைய பண்பட்ட நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை மிகவும் அருமையாக செய்து நம்முடைய பாராட்டுக்களை முழுமையாக பெறுகிறார். வன்முறை குழுவின் தலைவனான அரசு என்ற கதாபாத்திரத்தில் தலைவாசல் விஜய் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் கதையை அருண் மாதேஸ்வரன் எழுதியிருக்கிறார். அருண் மாதேஸ்வரன் அருண் ரஞ்சன் என்பவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து நேர்த்தியான திரைக்கதையை இந்த திரைப்படத்திற்காக அமைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய உரையாடல்களை அருண் மாதேஸ்வரன் பிராங்க்லின் ஜேக்கபுடன் இணைந்து எழுதியிருக்கிறார். இவர்கள் இருவரும் பாராட்டு பெறக்கூடிய அளவிற்கு படத்தின் உரையாடல்களை எழுதியிருக்கிறார்கள். முகேஷ் ஜி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இவர் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் அனிருத் ரவிச்சந்தர். இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே அனிருத் தான். பின்னணி இசையில் இவர் கலக்கி இருக்கிறார். அனிருத் தன்னுடைய பின்னணி இசையால் இந்த திரைப்படத்தை எங்கோ உயரத்திற்கு கொண்டு செல்கிறார். பிரசன்னா ஜிகே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இவருடைய மிகச்சிறந்த படத்தொகுப்பு இருக்கிறது. கண்ணன் எஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். இந்த ஆர்ட் டைரக்டருடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பிசி ஸ்டன்ட்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் டைரக்டர். இந்த திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகள் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வன்முறை காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபரின் பங்களிப்பு பாராட்டும் வகையில் இருக்கிறது. வன்முறை சம்பவங்கள் நிறைந்த கவித்துவ தன்மை கொண்ட ஒரு திரைப்படமாக டிசி திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் அருண் மாதேஸ்வரன். அவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய டிசி என்ற திரைப்படத்தை
ஒரு முறை கட்டாயம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.